Taste the Daily. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே உள்ள கோயில்களில் அதிமுக சார்பில் வழிபாடு நடத்தப்பட்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மீண்டும் அதிமுக ஆட்சி அமைய வலியுறுத்தி 100 கோவில்களில் வழிபாடு மற்றும் 100 கிராமங்களில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக தும்மக்குண்டு கிராமத்தில் உள்ள வைரவசுவாமி திருக்கோயிலில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. இதில் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான RB உதயகுமார் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மகேந்திரன், மாநில அம்மா பேரவை துணை செயலாளர் துரை தனராஜ், மாவட்ட கழக துணை செயலாளர் உஷா சுந்தரம், மாவட்ட இலக்கிய அணி செயலாளர் ரகு, செல்லம்பட்டி ஒன்றிய செயலாளர் ராஜா உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்வில் பேசிய முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார், தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருந்து கொண்டு மக்களவை எம்பிக்களையும் கொண்டுள்ள திமுக அரசு கீழடி விவகாரத்தில் பல்வேறு நாடகங்களை அரங்கேற்றி வருவதாக விமர்சித்தார். நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க, அவங்க தான் ஆட்சியிலே இருக்கிறாங்க. இது மக்களை ஏமாத்துகிற நாடக கம்பெனி நடத்துகிற நாடகம். அவங்க அதிகாரத்தை வச்சிருக்கிறவங்க முறையாக முறையிட்டு அதுக்கு தகுந்த தீர்வு கண்டு அந்த பிரச்சனையை தீர்வு காணணும். இதெல்லாம் என்னென்னா மக்களுக்காக நீலி கண்ணீர் வடிக்கிற விவகாரம் தான் இந்த போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும். அதிகாரத்தை கையில் வச்சுக்கிட்டு இன்றைக்கி வெண்ணெயை கையில் வச்சுட்டு நெய்க்கு அலைஞ்ச கதையா? அதிகாரம் கையில் இருக்குது. 38 MP நீங்கள் தான் இருக்கிறீங்க. நீங்கள் தான் இங்கே முதலமைச்சராக இருக்கிறீங்க. இப்போ டெல்லிக்கு போனார், அங்கே போய் பேசிட்டு வர வேண்டியதானே. போகும்போதே வெள்ளைக்கொடி, வெள்ளைப்புறா, வெள்ளைக்கொடை, எல்லா சமாதான தூது, இங்கே வீரவசனம் பேசுகிறது, இது யார் மக்கள் நம்புவாங்களா?